இப்போ போராட்டம் பண்ணுங்க. எங்களுக்கு 50 கோடி செட்டில் ஆகுது மட்டும் இந்த பிஜிஎம்எல் ஏரியால எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லு. நான் நிக்கிறேன் உன் பக்கத்துல. ஆஹா, அதுக்குள்ள நீ ஒரு குழு உருவாக்கிறீங்க. நான் இந்த குழு, நான் அந்த குழு, நான் இந்த யூனியன், இந்த யூனியன். யார் என்ன பண்ணாலும் எஸ்ராஜர் வெளியே வராது உங்களால ஒன்றும் பண்ணவே முடியாது. எஸ்ராஜர் கை சுத்தம், அவன் இதயம் சுத்தம், அவன் எண்ணமெல்லாம் என் மக்கள் மேலே தான் இருக்கும். நீ புடம் போட்ட தங்கம், உன்னை தட்டி 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 நான் ஜொலிக்க வைக்கிறேன். ராஜா மாதிரி இல்லை, பெரிய கோடீஸ்வரன் இல்லை, பெரிய லீடரா இல்லை. இந்த தங்க வயல் மக்கள் வாலிபனுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு நான் விசுவாசமா இருக்கிற ஒரு நாய். நான் பூனை இல்லடா, புலி. தயவு செய்து மாறாதீங்க. நம்ம ஊர்ல அறிவாளிங்கிறாங்க. யஸ்ராஜனை மட்டும் இல்ல, யஸ்ராஜனை மாதிரி 1000 ராஜேந்திரன் இருக்கிறாங்க. அவனை ஊக்குவீங்க. அந்த புள்ளிகளை வெளியே கொண்டா. காசுதான் கொள்கைன்னு இல்லை. எத்தனை வெளியே நான் நிக்கிறேன் உன் பக்கத்துல. போதும், எனக்கும் வயசாகுது இல்ல. மக்களுக்கு சிந்தனைக்காக தான் நான் பேசுவேன் ஒழியா அரசியலுக்காக நான் பேச மாட்டேன். அருமை சகோதரி ரூபமாக்கு போட்டீங்க. என்னன்னாக்கಾ ನಾನು ಗೆದ್ದು ಬಿಟ್ರೆ ನಿಮ್ಗೆ ಲೋನ್ ಎಲ್ಲ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ನೋನ್ನ நம்ம தாய்மார்களும் ஐயோ லோன் எல்லாம் கேன்சல் பண்ணிடுறாமா காரணம் எப்படி பண்ணிட முடியும்? போலீஸ்காரனை விட்டு உங்களை ஓட்ட விடாதது தான் ஒன்று தப்பு. வந்தால போலீஸ்காரன் வீட்டுக்கிட்ட நீங்க அன்புள்ளம் கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்று அமர்ந்திருக்கின்ற தலைமை பொறுப்பில் இருக்கிற அருமை சகோதரர் செல்வத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் உரையாற்றிய குபேரகுமார் அவர்களுக்கும், முன்னாள் வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும், என் அருமை சகோதரர் கேஸ் நடராஜ் பிரசாத் மற்ற அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். சவுண்டு சரியா கேட்கலையா? மறைந்த தாயாருடைய ஆத்மா சாந்தி அடைய என் சார்பிலும் கட்சியின் லட்ச உயர்ந்தவர்கள் சார்பிலும் அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வம் மாதிரியெல்லாம் நான் பேச முடியாது. அவர் இந்த வட்டாரத்தில் இருந்தவர், அதனால அவருக்கு தெரியும். அதனால கேஸ் நடராஜ் நம்ம கட்சியில சாவர மட்டும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. செத்த பிறகு கூட முருகேசன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி நல்லவங்க இல்லாதனால தான் நான் தோத்தது காரணமே. அவங்க எதையும் எதிர்பார்க்காத போராட்டம் பண்றவங்க. என் தலைவன் இந்திய குடியரசு கட்சின்னு. இப்ப காலங்கள் மாறினே இருக்குது, மாற்றங்கள் திரும்பிட்டே இருக்குது. யாரும் நல்லவங்க நினைக்கிறதுக்கு பயமாகுது. அதனால தான் கேஜிபில் இந்த மாற்றங்களே இருக்குது. இன்னைக்கு குடி தண்ணிக்கு அன்னைக்கு நான் கோட்டை விட்டுருந்தேனாக்கா டெண்டர் விட்டானுங்கன்னு சொல்லி டேங்கெல்லாம் வெட்டி வித்து துண்டுருப்பானுங்க. அன்னைக்கு நிற்க வச்ச அந்த டேங்கெல்லாம் நான் இன்னைக்கு அந்த டேங்குலேருந்து தான் வெட்டாரத்துங்களுக்கு தண்ணி போடுறது. முன்னெச்சரிக்கை அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் அதை நான் கான்ட்ராக்ட்காரங்கிட்ட நீ வெட்டி எடுத்துன்னு போடா எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுலான்னு கேட்டுக்கலாமே. இன்னைக்கு மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இல்லையா? அதான் சிந்திக்க வேண்டியது. நம்ம சிந்திக்கிறதே இல்லை. எப்போ கேட்டாலும் பசி பட்னி, கேஜப் தாத்தப்பட்ட மக்கள் ஏழைங்கோ நாங்கள் பிடிக்கிறோம். அப்படி எவனா ஏழையாக்குறான்? கேஜப்பில் வீட்டுக்கு 3 பைக் வச்சுன்னுக்குறான். ஜவான் மாறிக்கிறான் என் வாலிபர்லாம். எவனோ பாரு, இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியறதில்ல. கேஜப் படுப்பாவை மக்களுங்களோ பால படுவர் எவனா படுவர். டேய் பழைய ராஜேந்திரன் நான் மாறக்கூடாதுன்னு பேசாத இருக்கிறேன். யார் ஏழையாக்குறான் சொல்லுங்க? எல்லாம் வசதியாக்குறாங்க. என்ன இந்த மாதிரி வீடு எடுத்து தங்கணும்னு சொன்னா டானி ரோட்ல நீ 50,000 30,000 கொடுக்கணும். நமக்கு அது இல்லை. அதனால டெய்லி டிராவல் போயிட்டு வரான். பூனாலேருந்து பாம்பேக்கு போறான் வேலைக்கு, காட்பாடியிலேருந்து சென்னைக்கு போறான் வேலைக்கு. இது ஒன்றும் பெருசா இருக்குன்னு பேசவே கூடாது. முயற்சி பண்ணோம். நம்ம ஊர்ல ஒரு ஃபேக்டரி அமைக்கணும், 1 2 திறமை இருக்கணும். ராமக்காக்கு போட்டீங்க, அந்த அம்மா எழுந்து பேசணும்னா சீஃப் மினிஸ்டர் நான் ஆல்ரெடி ஓடி போட்டோம், அதனால ஃபேக்டரி வரல. சம்பிங் பேச போட்டீங்க, அவன் எழுந்து நின்ன உடனே அப்படியே அசம்பிளியே அதிரி போயிடுச்சு. ஒரு முறை தான் சிந்திக்கணும்.
2 முறை சிந்திக்கணும். அடிக்கடிக்கு சிந்திச்சுனே இருப்பீங்களா? மனசாட்சி இருக்கிறவங்க தான் இந்த ஊர்ல வாழணும். மனசாட்சியெல்லாம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சுன்னு பிரசாதிட்டு இருந்தாங்க. வேற நான் என்ன சொல்ல முடியும்? இதை என்ன தோக்கடிக்கிறதுக்கு எதுனா காரணம் இருக்கணும்ல. இந்த ஆள் அன்ஃபிட்டு, நம்ம செல்வம் சொன்ன மாதிரி அசம்பிளியில் பேசும்போது தலைவருக்கு இப்படி எல்லாம் ஏஞ்சி நிற்பாங்களா, அதெல்லாம் கூட வேணாம். இவன் கெட்டவன், இவன் பொறுக்கி, இவன் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவன், ரவுடிஸை என்கரேஜ் பண்ணுறவன், நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை, இவனால ஒரு நன்மை இல்லை கேஜிஎஃப்ல அப்படின்னு சொல்லி என்னை தோக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் இல்லையா? இப்போ வீட்டில் கூட மனைவியை நீ சும்மா சும்மா தெருவில் ஈத்து போட்டு அடிக்கிற, அவள் ஒரு தப்பும் செய்திருக்க மாட்டான். அவளுக்கு எவ்வளோ வேதனை வரும்? நீ குடிச்சுவிட்டு வந்து அடிக்கிறியோ, குடிக்காத வந்து அடிக்கிறியோ, பட் அவளுக்கு வேதனை வரும் இல்லை? காரணம் சொல்லணும் இல்லை? எப்போ பார்த்தாலும் சினிமான்னு போய் சுற்றி நிற்கிற, எப்போ பார்த்தாலும் நான் வீட்டுக்கு வரும்போது இருக்கிறதுல மார்க்கெட் சுற்றி நிற்கிற, ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எந்த காரணமும் இல்லாத ஒரு மனைவி அடிக்கிறேன்னா அவங்க எவ்வளோ வேதனை போடுவோம். அந்த வேதனை தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. தோத்துட்டு நான் வேதனை போடுறதே இல்லை. மனசாட்சி இருக்கணும். மனசாட்சி இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? 25 ஆண்டு காலமாக நாங்கள் போராட்டம் பண்ணிக்கொண்டோம், எங்களுக்கு 50 கோடி வர வேண்டியது வரவில்லை. டேய், என்னை 3 முறை நீ ஜெயிக்க வச்சுன்னா நான் மந்திரி ஆயிருப்பேன். கை நீட்டி அவனா காமிச்சதுன்னா அவன் 50 கோடி கொடுத்துட்டு 2000 ஏக்கர் வாங்கிட்டு ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் உருவாக்கிட்டு இருப்பேன் நான். எனக்கு இல்லாத கான்டாக்டா? ஸோ அவளை கான்டாக்ட் வச்சுக்கணும். நான் சம்பாரிச்சிக்கலாம். என்ன சம்பாரிச்சு என்ன எடுத்துன்னு போறேன்? எங்கடா எங்க அம்மா, எங்க என் தம்பி, எங்க எங்க அக்கா? யாருக்காக நான் வாழணும்? எதுக்காக வாழணும்? சிந்திக்க ஆரம்பிச்சிட்டு இல்லை. அதனால தான் நான் அமைதியாயிட்டு. வறுமையை பத்தி பயப்படவே கூடாது. ஒரு ராஜா கோழி சண்டை போடுற மாதிரி அந்த ஊர்ல பூனை சண்டை வச்சாமா. அமெரிக்கன் பூனை, ஜப்பான் பூனை, லண்டன் பூனை, எல்லா பூனையிலும் வந்துச்சான். இதுல அமெரிக்கன் பூனை தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சான். நல்லா பட்டரு, பிரெட்டு, சீஸு எல்லாம் சாப்பிட்டு பவர்ஃபுல்லா. அதை ஜெயிக்கவே முடியல. கடைசியில சோமாலியால இருந்து ஒரு நாய் வந்துச்சான். அது பார்த்தா எலும்பு தோலுமாக. அந்த சோமாலியாவே கஷ்டமான ஊர். அவங்க அந்த கழுக புடிங்கி வேருங்களெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அதான் சோமாலியா நாடு, ரொம்ப ஏழ்மையான நாடு சவுத் ஆப்பிரிக்கா. அந்த நாய் வந்து இந்த அமெரிக்கன் நாய்கிட்ட சண்டை போடுமா? லண்டன் நாய், டோக்கியோ நாடு, ஜப்பான் நாடு எல்லா நாயும் தோத்துருச்சு. அது இப்போ அமெரிக்க நாய் பார்த்து சிரிக்குதான். ஏன்னா இது எலும்பு தோலுமாகுது, யார்கிட்ட எப்படி சண்டை போட முடியாது அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. விசில் அடிச்சாங்களாம். சோமாலியா நாய் ஒரே ஒரு அடி தான் அடிச்சுச்சான். அமெரிக்க நாய் கீழே விழுந்துருச்சு. ஒரே அடி தான் அடிச்சுச்சான், கீழே விழுந்துருச்சு. விழுந்து ரொம்ப நேரம் பொறுத்து எழுந்துச்சான். இப்போ அது தோத்துட்டுமே அது வருத்தப்படல. எந்த ரூபத்துல என்ன நீ இவ்வளோ சாமர்த்தியமா அடிச்சு தோத்துட்ட, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுச்சான். தோத்ததை பத்தி வருத்தப்படல, என்ன ஒரே அடியில கீழே தள்ளிட்டு அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்லுன்னு. பிரைஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம். அது சொல்லிச்சான், நான் பூனை இல்லடா புலி, என் ஊர்ல சோத்துக்களது எலும்பு தோலுமாயிட்டு பூனை சைஸுக்கு வந்துக்கிறேன்டா, நான் பூனை இல்லடா புலின்னுச்சான். அந்த மாதிரி 4 முறை நீங்க என்ன தோக்கடிச்சா கூட நான் எலும்பு தோலுமானா கூட புலி மாதிரி தான் இருக்கும், பூனை மாதிரி ஆக மாட்டேன். கரெக்டா? வேற யாரும் வந்து என்ன பண்ணிருப்பான், அது பிச்சை எடுத்துன்னு போயிட்டு இருப்பான், ஊரெல்லாம் கடன் போட்டு இருப்பான், ரோடா நின்னுக்கிறேன், அப்புறம் உனக்கு பிரதர் ஒரு டீ வாங்கி கொடு பிரதர் அப்படின்னு இருப்பான். சேர்த்து போயிடுவேன். எனக்கு படிப்புன்னு கொடுத்தாங்களே எங்க அம்மா சொத்து, அதோட என்ன எனக்கு போகணும்? என் படிப்பு எனக்கு சோறு போடுறது இல்லையா? அது சிந்திக்கணும். ஒரு அம்மா ஒரு நாயை வளர்த்துன்னு இருந்தாங்களாம். அந்த நாயை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்களாம். பட் அவங்க வீட்டுக்காரங்க அந்த நாய் பிடிக்காது. ரொம்ப பேஜாராயிட்டு என்ன பண்ணான்னா, அந்த நாயை கார்ல உட்கார வச்சுன்னு ஒரு 2 கிலோமீட்டர் பார்க் கிட்ட போயிட்டு அந்த நாயை விட்டு வந்துட்டான். இவன் வீட்டு வரதுல அந்த நாய் வந்து நின்றுக்குது ரெடியா. இவன் எப்படி இருக்கும்? அப்செட், பேஜாராயிட்டான். என்ன நாங்கள் விட்டு வந்த நாய் திருப்பி வந்துடுச்சேன்னு. மறுநாள் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இட்டுன்னு போயிட்டு விட்டு வந்துட்டான். திரும்ப ஓடியாந்து வீட்டுக்கிட்ட நின்றுக்குதான். இவன் கார்ல வரதுக்குள்ள எல்லாம் இன்னும் இது சரிப்பட்டு வராத, ரொம்ப தூரமா விட்டுலாம்னு நினைச்சா. நான் 10 கிலோமீட்டருக்கு மேல சந்தெல்லாம் நோய்ஞ்சி, ஒரு பிரிட்ஜ் எல்லாம் நோய்ஞ்சி, அது வழியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி எப்படியோ போய் எங்கேயும் அங்க விட்டுட்டு வந்துட்டான். வரும்போது இவனுக்கு வழி தெரியல. இவன் பொண்டாட்டி போன் அடிக்கிறான். அந்த நாய் வந்துட்டு இருக்குதா வீட்டுக்கு? என்ன வந்துட்டு இருக்குதா? இருக்குது எங்க தானே, கொஞ்சம் அது வீட்டுக்குன்னு கூட எனக்கு வழி தெரியலன்னா. அந்த மாதிரி இந்த நாயை விட்டு என்ன வழி தெரியாத போயிடுவீங்க.
நான் உங்களுக்கு ஒரு நாய் மாதிரி. இதை சிந்திக்கும். அதை நீங்க விசுவாசம் பார்க்குறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. 2 5 6 பிள்ளைங்க விளையாண்டுக்கிறாங்களாம். செல்வம் சொல்லும்போது தான் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நாங்கெல்லாம் விளையாட்டு இந்த ரோட்ல போகும்போது இப்படி வரும்போது கீழே விழுந்துருமா, வண்டி விழுந்துருமா, அதெல்லாம் சொல்லுது இல்லை. நான் நினைச்சேன் செல்வம் வந்து படத்தரப்ப மறந்துட்டாரு. அந்த அம்மாவை பத்தி பேசுறத விட்டுட்டு செல்வம் என்னை பத்தி சொல்லுகிறாரு. நான் குபைக்கு சொன்னேன், செத்தது அந்த அம்மாவா நான் இல்லையா? எனக்கு அந்த அம்மாவை பத்தி அவ்வளவு தெரியாது. எனக்கு கேஸ் தெரியும், முருகேசன் தெரியும், அவங்க அந்த பாட்டிக்கு எவ்வளவு உழைச்சாங்கன்னு தெரியும், அவங்க பிள்ளைகளை பத்தி தெரியும். வேற என்ன தெரியும் எனக்கு? அதனால அந்த பிள்ளைங்கெல்லாம் விளையாண்டுக்கிற ஒரு இடத்துல 4 5 பிள்ளைங்க வரும்போது பக்கத்துல ஆரஞ்சு தோட்டமா 2 பசங்க சொன்னாங்களாம், டேய் நம்ம போய் உள்ள ஆரஞ்சு அறுத்துன்னு வந்துடலாம், வாங்கடா போலான்னு. மற்ற பசங்க ஐயோ வானா போவோம், தோட்டத்துக்காரன் பார்த்தா தோல் உரிச்சிருவான், நாங்கள் வரமாட்டோம் இந்த ஆட்டத்துக்கெல்லாம்னு சொன்னாங்களாம். சரி 2 பசங்க துணிச்சலோட உள்ள போனாங்க. உள்ள போய் கூடு நிறைய ஆரஞ்சு அறுத்துக்கணும். அடுத்த தோட்டக்காரன் பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டான்னு இவங்க ஓடி வந்து தோட்டத்தை விட்டு எகிரி குச்சி ரொம்ப தூரம் ஓட்டாங்க. 2 பேரும் ஓடிட்டு போயிட்டு யோசிக்கிறானுங்க, யாரும் பார்க்காத இடத்துல பிரிச்சு எடுத்துக்கலாம், யாரும் பார்க்காத இடத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு தேடின்னு போறாங்களாம். ஒரு சுடுகாடு, நம்ம சாம்பியன் கல்ற மாதிரி, யாரும் வரமாட்டா இல்லையா? சில பேர் அங்கே உட்காந்து யாரும் வரமாட்டான்னு உள்ள உட்காந்து ஜூதான்னுக்குறானுங்களே, பார்த்துக்கிட்டீங்கல்ல நீங்க செல்லும். போலீஸ்காரங்க வரமாட்டான்னு உள்ள உட்காந்து ஜூதான்னுக்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அழிஞ்சு போறவனை போய் நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த சுடுகாட்டுக்கிட்ட வந்து பார்த்தாக்கா சுடுகாட்டு கேட் பூட்டிட்டு இருக்குது. என்னடா நான் இந்த இடம் காலியா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்கடா, கேட்டு பூட்டிட்டு இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னா, கேட் எகிரி குச்சி உள்ள போயிடலாம் அப்படின்னு. கேட் எகிரி குச்சி உள்ள போயிட்டானுங்க. என்னடா எதிரில் பேசினுக்கிறன்னு விட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துனுக்கிறான். அதை பார்த்துன்னு எனக்கு எப்படி இது பாரு, நிஜத்தை பார்க்க மாட்டானுங்க, டூப்ளிகேட் நம்ம ஜெராக்ஸ் தான் பார்க்குவானு போலுக்குது. சரிட்டு இவனு உள்ள போயிட்டு பிறகு பிரிச்சு எடுக்கிறானுங்க. ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு ஒன்று எனக்குன்னு சொல்லுகிறானுங்க. அந்த இடத்துல ரெகுலரா ஒரு குடிகாரன், கஞ்சா அடிக்கிறவன் குடிகாரன் ரெகுலரா வந்து அவர் அங்கதான் குடிக்கிறது. அவன் பார்த்தான், என்னடா உள்ள வந்து ஒன்று உனக்கா ஒன்று எனக்கா, ஒன்று உனக்கு ஒன்று எனக்குன்னுக்கிறானுங்களே. ஓ சாத்தான் தான் இந்த பணத்தை எடுத்து துண்ணுக்குது, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு இவன் பயந்து அலறி கட்டிக்கின்னு ஓடுறான். ஓடுறவங்கள ஒரு சாமியார் உட்காந்துக்கிறாரு. அந்த குச்சி உள்ள பயந்துன்னு ஓடுறான். சாமியார் பயந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன, சுவாமி சுடுகாட்டில் சாத்தானுங்க பணத்தை மாற்றி மாற்றி துண்ணுக்குதுங்க அப்படின்னு நம்பல. டே இருக்காதா, நீ வா நான் வேணா காட்டுறேன்ட்டு குடி போது எல்லாம் இறங்கி போட்டு இவனுக்கு நேரம் சாமியார் இட்டுன்னு வந்தான். சாமியார் கேட்டு கட்டி நின்று கேட்குறாரு. இவனுக்கு பழத்தை பங்கிட்டு நிற்கிறானுங்க. ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு எனக்கு ஒன்றுக்குன்னு முடிச்சிட்டானுங்க. இவன் சொன்னது கரெக்டு தான், உள்ள பணத்தை துண்ணுக்குறாங்க ஒன்று ஒன்றா, ஒன்று அவனுக்கு ஒன்று இவனுக்குன்னு சொல்லிட்டு இந்த சாமியார் கூட நல்ல புத்திசாலி சாமியார் போகிறேன் அவரும் யோசிச்சிருந்தார். கீழே 2 பழம் இவனுக்கு எகிரும் போது விழுந்துருச்சு, 2 ஆரஞ்சு. அதுக்கு ஒருத்தர் சொன்னானா, கீழே 2 விழுந்துருச்சு, அது என்ன பண்றது என்னன்னு. நீயே 2 சாப்பிட்டுருந்தானா. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கின்னு நாங்கள் இன்னும் சாவலன்னு ஓடுறானுங்களாம். இவனு என்ன நினைச்சுக்கிறானுங்க, அந்த 2 நீயே சாப்பிடணும்னு நம்மள தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் சாவலன்னு ஓடுறானுங்களாம். அந்த கதியில் இருக்குது இன்னைக்கு பிஜேபி இஷ்யூ. சிஎஸ்ஓ வந்து யாருன்னா ஒரு சின்ன இடம் கட்டினோன்னே செக்யூரிட்டியோட வந்து நின்றுடுறான். பெருசாக ஒரு இடம் கட்டிக்கினானாக்கா மூடின்னு சும்மா உட்காந்துக்கிறான். இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் தட்டி கேட்கணுமா இல்லையா? கேட்க வந்தாக்காவா உங்களுக்கு எஞ்சினுக்கிறேன். நான் 11 மணிக்கு அங்கே கூட்டம் போடுறேன்னாக்கா 12:30 மணிக்கு வருவேன். வெறுப்பாக போயிடுது இல்லையா நமக்கெல்லாம்? இந்த மண்ணு மேலே பற்று இருக்கணும், மொழி மேலே பற்று இருக்கணும், வருங்காலம் வாலிபை மேலே பற்று இருக்கணும், ஜாதி மேலே பற்று இருக்கணும். இல்லை கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் வச்சு கால் இந்த இடம் பற்று, எந்த பற்றுமே இல்லை. நான் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கொள்கை இருந்தா என்ன பிரயோஜனம்? முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வருதுன்னு இப்போ குப்பதிர கூட சொல்லிட்டாரு. வந்தா என்ன பண்ண போறீங்க? ஆள் பார்த்தா ஓட்டு போட போறீங்க? இல்லை 500 தான் கொடுத்தாக்கா. எங்க வீட்டில் 2 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தான். அதனால அவனுக்கு ஒரு ஓட்டு, இவனுக்கு ஒரு வீட்டு. எங்க உருப்படும் அந்த ஊரு? உருப்படுமா சொல்லுங்க. நீ ஏன் வாழ்க்கையில உனக்காக லீடர் இல்லை? ஏன் உனக்காக கேள்வி கேட்கறது லீடர் இல்லை? கமிஷன் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஊர் எம்எல்ஏ ஒன்று ஃபவுண்டேஷன் போட்டு கான்ட்ராக்டர் எல்லாம் கூப்பிட்டு கமிஷன் கால்ஃப் கிரவுண்ட் உள்ள போயிட்டு போடுறேன் அம்பேத்கர் பவன் பிஜேபி கொடுத்துட்டான் உனக்கு எழுதி.
இல்லை கால்ஃப் நடத்தினுக்கிறாங்களா அவனு கொடுத்துட்டானுங்களா? யார் கேட்கறது சொல்லுங்க. சும்மாவே இவங்கள சொல்லிக்கிறது. தலைவர் கொஞ்சம் கோபமா திட்டாரு, என்ன தான் திட்டின கொஞ்சம் சொல்லி தொழிலானாக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பழக்கம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. பாக்கெட்டில் கை விட்டு பேசுற பழக்கம் எனக்கு இருக்கிற மாதிரி என்னை பார்த்த உடனே எதுவும் சொல்றதுக்கு இல்லை இவங்களுக்கு. அதனால கோபமா திட்டாரு. அதான் பேச்சாரு. கோபமா திட்டாரு. எதுக்குடா நான் திட்டின உன்ன? பைத்தியக்காரனா நான்? இந்த மாதிரி பொய் சொல்லிக்கினே ஒருத்தரை டேமேஜ் பண்ணிக்கினே குட்டி சேர போனா இந்த ஊர் முன்னாராது. தயவு செய்து உங்களை மாத்திக்கோங்க. வருங்கால வாலிப நீ மாத்திக்கும். இந்த தங்க வயல் அற்புதமான மண்ணு. இந்த மண்ணு உங்க கெட்டது போகக்கூடாது யார் கைக்கும். எத்தனை முறை மாத்திட்டீங்க பாரு. அதனாலதான் தரித்திரம் பிடிச்சிக்கிச்சு இந்த மண்ணுக்கு. நிறைய பணம் வச்சுக்கிறாரு சார். ஒரு கல்யாணம் பண்ணி சொன்னாக்கா கல்யாணம் பண்ணி என்ன போட்டேன் நான். புல்லு போலச்சுன்னா எனக்கு தாத்தான்னு கூப்பிடுறது. இது எனக்கு தேவையா? அப்பா நான் கூப்பிடும் போது அது எங்க தாத்தா வராது இது அப்படின்னும். அதனால இதெல்லாம் நான் சிந்தனை செய்து வாழறேன். அதனால தயவு செய்து என் தங்கவயல் மக்கள் மறந்து அந்த தாயார் மேலேயாவது கொஞ்சம் சத்தியம் வச்சுக்கோங்க. அந்த தாயார் மேலாவது ஒரு பாசம் வைங்க. பேசுறவங்கலாம் சொன்னாங்க ரொம்ப அமைதியானவங்க அந்த தாய்னு. அந்த மாதிரி தாய்மார்களெல்லாம் இல்லாத போனதுனால தான் இந்திய குடியரசு கட்சி தோத்துக்கிறது. அந்த மாதிரி தாய்மார்களெல்லாம் இல்லாத போயிட்டாங்க. நல்லவங்க எல்லாம் இல்லாத போயிட்டாங்க. அதனால தயவு செய்து மாற்றம் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னா அதை மக்கள் தான் செய்ய முடியும் ஒழியா பணம் மாற்றம் பண்ணாது. வெறும் அற்ப பணத்துக்காக வாழ்க்கை எழுந்துடாதீங்க. வருங்கால வாலிபன் எழுந்துடாதீங்க. உங்க பேர பிள்ளைங்களுடைய படிப்பு எழுந்துடாதீங்க. இது ஒரு நல்ல எஜுகேஷனான ஏரியா. மற்ற ஏரியாவில் இருக்கிற என்ன படிச்சாலும் இங்கிலீஷ் பேச வர மாட்டான். என் பிள்ளைங்க இங்கே படிச்சாக்க அற்புதமா பேசுவோம். சென்ட் ஜோசப், சென்ட் ரைசாஸ், வில்லியம் ரிச்சர்ட்ஸ் இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்காகவே அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் மெத்தட் ஆஃப் நாலேஜ், அந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம கோட்டை விட்டுக்கூடாது. உங்களால் அந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. எவ்வளோ பிள்ளைங்க டெய்லி டிராவல் போகுது, படிக்காதையா போதுங்க, அறிவாளிங்க தான் போகுது. அழகழகா போயின்னுக்குறாங்க என் பிள்ளைங்க. ஆனா ரயில்வே போட்டி மட்டும் அழகா இல்லை. எம்எல்ஏக்கு இது தெரியல. எம்எல்ஏக்கு எப்படி தெரியும்? சிட்டியில வாழ்ந்துக்கணும். வாழ்ந்துனாக்கெல்லாம் வாழ்ந்துருந்த நாங்க பழமொழி மறந்துட்ட சொல்லு. மூணாவது பார்க்கணும் சொல்ல. அதை சொல்றதுக்கான பயம். இன்னும் ஜெயில பூச்சி போடுற மாதிரி மெதுவா சிரிக்கிறாரு. அது மாதிரி நம்ம சிட்டி ரொம்ப அற்புதமான சிட்டி. என் வாலிபனுக்கு மறுபடியும் சொல்றேன், வரப்போற முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லாவது நீங்க ஒற்றுமையா சேர்ந்து யாருக்கு போடணும்னு சிந்தனை செய்து போடுங்க. தங்க வயல மாற்றி அமைக்கலாம். நமக்கு வில்லேஜ் பத்தி கவலை இல்லை. வெறும் சிட்டிக்கு தான் இந்த எலெக்ஷனு. சிட்டியை மாற்றி கொடுங்க. அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் ஜெய்பீம் குழந்தைவருக்கும் ஜெய்பீம். தலைவர் அவர்களுக்கு சாதனை அறிவித்து குறிப்பிட்ட வருகிறார்கள். மாலை அணிவித்து அனைவரும் மதிய உணவை ஏற்றுச் செல்லும்படி குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் யாரோருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்பீம்.